இது நெய் தேவைப்பட்டேன் கண்ணண்ணா டீ குடிச்சு போயிடலாமா வேணா நல்லா இருக்கா அண்ணா கடையில் டீ நல்லா இருக்கு நிஜமாக ஸ்டடி பண்ணி போனாங்க அது ஒன்றும் இந்த சீட்டோட மகிமை அப்படி என்னன்னா அவரை விட்டுருங்க பாவம் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க இங்கே லெஃப்ட்டில் போகிறோம் சரிங்களா ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக போயிருக்கு நேற்று அடுத்தடுத்த ப்ரோக்ராம் ஸ்டடியாக இருந்துச்சு ராஜுனா அதனால் வெளியே போயிட்டேன் அது வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக 3 GB நெட்டு தேவைப்படும் சரிங்களா மொத்தம் 10 வீடியோ அப்டேட் பண்ணணும் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது அதில் கனெக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும் அது நான் போய் தான் ஒரு வீடியோ மறுபடியும் அப்டேட் பண்ணணும் அதனால் லேட் ஆகிடுச்சு எனக்கு மாதம் 700 வருதுங்க எக்ஸ்ட்ரீம் டிவி எக்ஸ்ட்ரீம் இதோட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட அந்த ஓடிடி எல்லாமே நானும் போகணும் இன்டர்நெட் பிரச்சனையே இல்லை கேபிளை கட் பண்ணிடலாமா கேபிள் இருந்துட்டு போகுது கேபிள் தேவையில்லை ஒயரை கட் உள்ள வச்சுக்கலாம் இவன் கூப்பிட்டு இவன் வந்து மாட்டி விட்டு போயிடுவானுங்க நல்ல யூசேஜ் தான் ஆமாம் பட் நம்ம செகண்ட் கியர் போட்டுக்கணும் கண்ணா கண்ணா இந்த கேப் இருக்கு இல்லைங்க இதே மாதிரி இந்த கல் முடிகிற இடத்துல ஒரு கேப் இருக்குது அந்த ஆட்டோ நிற்கிற கட்டுக்குள்ளே போகணும் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டணும் ஆமாம் இந்த ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்களா அங்கே ஆட்டோ நிற்கி வரணும் அதுக்குள்ளே போகணும் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க எக்ஸிலேட்டர் விட்டுருங்க லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுங்கள் இந்த கல் வந்து உங்கள் முதுகுக்கு பின்னால் போகணும் போயிடுச்சுங்களா இப்போ ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திருப்புங்க ஆட்டோக்கார இது வாடகைக்கு வருவாங்க கேட்கலாமா ஆட்டோக்கு இது வாடகைக்கு வருமானு கேட்கலாங்களா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது தாங்கி வரையும் போயிட்டு தரலாம் ஏன்னா சும்மா கேட்டு பார்க்கலாம் இல்லை இந்த கடையிலே ஸ்டீ வாங்கி தரீங்களா 14 நாள் போகணும்னு சொன்னீங்களா அதுதான் நான் இந்த கடையிலே ஸ்டீ வாங்கி தரீங்களா போகலாங்களா அதாவது என்னன்னா ஒரு கேள்வியோட ஆன்சரு உடனே வந்துட்டா அந்த ஆன்சருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் கரெக்டுங்களா இந்த மாதிரி 2-3 தடவை குழப்பி விட்டா தான் அந்த ஆன்சருக்கு வேல்யூ கிடைக்கும் நிறுத்திட்டு மறுபடியும் போகலாம்னு சொல்லி கொஞ்சம் திருப்பி ஸ்டடி வண்டி நீங்கள் ஒரு கோடி தடவை நிறுத்தி எடுத்தாலும் கண்ணா ஃபஸ்ட்டு கீடு தான் கரெக்டு தானுங்க அண்ணா ஒரு மாதிரி எப்படி ஓட்டணும்னு நினைக்காதீங்க ஜாலியாக ரிலாக்ஸாக இருங்க கண்ணா சந்துக்குள்ளே கூப்பிட்டானே என்னடா இவன் இன்னைக்கு 2 நாள் தான் இருக்குது சந்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டானேன்னு நினைக்காம சரிங்களா ஜாலியாக ரிலாக்ஸாக இருங்க இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க இங்கே எக்ஸிலேட்டர் விட்டுருங்க ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க லைட்டாக பிரேக் பிடிங்க வெயிட் பண்ணுங்கள் அழகாக போகும் வெயிட் பண்ணுங்கள் போதுங்களா வெயிட் பண்ணுங்கள் பிரேக்கை மட்டும் விடுங்க மெதுவாக திருப்புங்க இப்போ கிளச்சை கால்வாசி எடுங்க கால்வாசி போதுங்களா மறுபடியும் மாற்றிங்க இப்படி உள்ளே வந்துடுங்க அப்படி ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிங்க ரிலாக்ஸ் சரிங்களா இந்த மாதிரி இடங்களில் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சினாலும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம் சரி இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க இந்த வண்டி நிற்கிது இல்லைங்க அந்த கட்டுக்குள்ளே போகணும் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க வெயிட் பண்ணுங்கள் மெதுவாக திருப்புங்க இப்போ கிளச்சை கால்வாசி எடுங்க போகும் வெயிட் பண்ணுங்கள் மாற்றிக்கங்க ஸ்டடி பண்ணிக்கங்க ஸ்டடி போதுங்களா மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க லைட்டாக பிரேக் பிடிங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சைடு வாங்க சரிங்களா நிறுத்திடுங்க மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க இந்த கட்டுக்குள்ளே போக போகிறோம் சரிங்களா அப்படியே திருப்பிக்கலாம் மெதுவாக திருப்பணும் எக்ஸைட் சைடு கால் போகக்கூடாது சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா துவைக்கிறக்கல் வண்டிக்குள்ளே ஏறிடும் சரிங்களா வண்டியெல்லாம் போய் அங்கே இடிக்காது துவைக்கிறக்கல் மட்டும் வண்டியில் வந்துடுச்சு கான்செப்ட் புரியுதுங்களா அப்போ இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு மாற்றுங்க அதாவது இது கண்ணன்னா தொலைச்ச இடத்துல தேணுங்கிற மாதிரி கால் எடுங்க பிரேக்கிங் கிளச்சும் விட்டுருங்க
எந்த பொசிஷனில் இருந்தோமோ அதே பொசிஷன் வந்துட்டோம். சரிங்களா? இப்போ ஸ்டியரிங் நேராக இருக்குது. நம்ம இந்த கட்டுக்குள்ளே போகணும். இங்கேயே 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த பள்ளம் இருக்குது, இந்த குப்பை இருக்குது, அங்கே துவைக்கிற அப்படியே இந்த பக்கம் திரும்பிடும். ஆமாம், வண்டி இப்படி திரும்பிடும். கான்செப்ட் கொஞ்சம் மூவிங் ஆகும்போது லெஃப்ட் திருப்பி ரைட் திருப்பினீங்கன்னா வண்டி அழகாக போகும். ட்ரை பண்ணுங்கள், திருப்புங்க. இப்போ ரைட்டில் திருப்புங்க, திருப்புங்க, திருப்புங்க. இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், மெல்ல ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். வந்துச்சுங்களா? பட் இது ஒரு சின்ன அசம்ஷன் தான். பட் நம்ம இவ்வளோ நேரம் ரிலாக்ஸாக நிதானமாக இந்த வேலையை செய்யணும். சரி சார். அதுக்குன்னு உண்மை இருக்காதீங்க கண்ணண்ணா. லெஃப்டாண்ணா? லெஃப்ட்டுங்க. நான் அதை லெஃப்ட் சொல்லிட்டேன். இப்படி மாற்றிக்க போகலாங்க. அண்ணா எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டேன் கண்ணண்ணா. இன்னும் ஒரு நாள் தான். சரி. ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பிரேக்கை மட்டும் விடுங்க. இப்போ கிளச்சை கால்வாசி விடுங்க. நம்ம ரோடு, நம்ம ரோடு, நம்ம ரோடு. திருப்புங்க. நம்ம ரோடு, நம்ம ரோடு. எக்ஸைட் யூஸ் பண்ணணும்னு நினைக்காம இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிக்கணும். சரி பண்ணுங்க. நேராக ஒரு 2 வீலர் நிற்கிறாருங்களா, அவ தாண்டி லெஃப்ட்டு போயிடலாங்க. சரி. ஏன் முத்து, நீ ஏதாச்சும் நினச்சியா? இல்லை, ரைட்டு. நான் நினச்சேன் இது எத்தனாம் தேதியிலேருந்து உள்ள ஆரம்பிப்பீங்கன்ட்டு. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. 12 தேதிக்குலாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? முத்து உங்களுக்கெல்லாம் 7-8 ஆரம்பிச்சிருவேன். நிறுத்திக்கலாம். எனக்குலாம் முத்துக்கெல்லாம் 8-9 ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கெல்லாம் வந்து 7-8 ஆரம்பிச்சிருவேன். நிதானமாக மெயிலில் காலை எடுங்க. மெயில் அப்படியே திருப்பி 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 மறுபடி மாற்றி 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 நேராக போகலாம். பண்ணோம்னா லைட்டாக எக்ஸைட்ரு, செகண்ட் கியர். இப்போ இது யுவராஜ் நேர் ரோட்டில் மட்டும் போய் டிரைவிங் சொல்லி கொடுத்து அவங்க என்ன யுவராஜ் கற்றுக்குவாங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி கற்றுட்டு ஏதோ எனக்கு நீங்கள் 2 கல் இருந்துச்சு பார்த்தீங்களா, துணிக்கல். ஆமாங்க. அது 2க்கு நடுவில் பார்க்கும்போது எப்படி அது கரெக்டாக கார் சைஸ் தான் இருக்கும் போல இருக்குது. இன்னொரு ஆப்போசிட்டில் எந்த வண்டி வர முடியாது போல். ரைட்டு. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போய் ரைட் நேராக போயிடலாம்னா ரிலாக்ஸ். மெதுவாக 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 நேராக போகலாம். அந்த ஒரு பொண்ணு நடந்து வருதுன்னா திருப்பினா நான் ஸ்டேரிங் திருப்பி ஸ்டடி பண்ணுறதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னன்னா அந்த தாண்டி லெஃப்ட் உள்ளே போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் பிரேக்கை மட்டும் விடுங்க. திருப்பு 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 திருப்பு. மறுபடியும் கிளச்சை கால்வாசி தாண்டி எடுத்திங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிரும். இப்படி எடுக்கக்கூடாது. சரிங்களா? போகலாங்க. அங்கே மில்கி மிஸ்ட்னு ஒரு போர்டு தெரியுதுங்களா? பையன் போகிறான் இல்லைங்க, அவனை தாண்டி ரைட்டில் போகணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. பட் இங்கெல்லாம் எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. கிளச்சும் பிரேக்கும் தான். ஏன்னா இங்கே இந்த அக்கா போகிறாங்க, இங்கே இந்த அண்ணா வராங்க, இங்கே இந்த வண்டி நிற்கிது. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு வாங்க, லெஃப்ட் வாங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு திருப்புங்க. பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. பிரேக்கை மட்டும் இப்போ கிளச்சு கால் மாற்றி ஸ்டடி பண்ணி மாற்றி. அந்த கரண்ட்டு கம்பம் தெரியுதுல்ல, அந்த கரண்ட்டு கம்பம் அதுக்கிட்ட போய் நம்ம ரைட்டில் போகணும். ஆமாம், ஹார்ன் அடிக்கணும். இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணுங்கள். பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. திருப்புங்க. கிளச்சில் கால்வாசி மாற்றி ஃபுல்லாக கிளச்சு. ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகும். டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகணும். வெயிட் பண்ணி எப்படி மெதுவாக போகலாம். மறுபடியும் இப்போ கிளச்சு கால்வாசி. பட் இன்னும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. ரிலாக்ஸ், மெதுவாக போங்க. மெதுவாக மெயில் தான், ஏன்னா டிஸ்ட் இங்கே சிரமமாக இருக்கும். மெதுவாக அப்படி கிளச்சை கால்வாசி. பட் உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது. மிகவும் தவறான. இப்போ பிரேக் இப்படி பிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் கால் இப்போ வரைக்கும் உங்கள் கால் எக்ஸைட் கிட்ட தான் இருக்குது. சடனாங்கிறது ரெண்டாவதுன்னா வராங்க வரல, இப்போ இந்த சைடு வண்டி நிற்கிது, இந்த சைடு வண்டி நிற்கிது, ஏதோ ஒரு வண்டியில் உரசுது. நம்ம பிரேக்கு கிட்ட கால் இருக்குதுன்னா நம்ம அதை பிடிச்சி கவனமாக வெளியே வரலாம். பட் நம்ம கால் அங்கே இல்லை, எக்ஸைட் இருக்கும்போது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டை மிதிச்சிடுவோம். எச்சா கோடு போட்டுரும், உரசிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம கிளச்சையும் பிரேக்கையும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? போகலாம். ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியுங்களா? பட் செகண்ட் கீழே நம்ம மூவ் பண்ணலையே.
செகண்ட் கியரில் மூவ் பண்ணங்காட்டி ஆஃப் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் கியர் போட்டீங்க சரிங்களா. கால்வாசி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. நான் நின்றுட்டு இருக்கிற வண்டியில் செகண்ட் கியர் போட்டு ஃபோர்த் கியர்லேயே மூவ் ஆகும். நிறுத்திக்கு ரிலாக்ஸ் நிறுத்திக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்டு திருப்பணும். அதனால் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் திருப்பணும். திருப்பணும் இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இப்போ ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றுங்க. ஃபுல்லாக மொத்தமாக சுற்றிக்கிட்டே இருங்க. கரன்னு சுற்றுங்க சார். சுற்றிக்கிட்டே இருங்க. மெதுவாக மாற்றிங்க. கான்செப்ட் புரியுதா? யுவராஜ் கிளியர் ஆகுதா? கிளியர் ஆகுது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட் போக போகிறோம். ஹார்ன் ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறோம். லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம். திருப்புறோம். பிரேக்கை விட்டுடுறோம். கிளச்சிலேருந்து கால்வாசி நேரம் போகிறோம். இப்போ லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டு போகிறோம். செகண்ட் கியர் ஓகே கண்ணா. கடைசி போய் லெஃப்ட்டு சரிங்களா. இங்கே பிரேக் வருது. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு மறுபடியும் பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட்டருங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் விட்டுருங்க. கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட்டர். மறுபடியும் ஸ்பீட் பிரேக் வேறு லெவல் தான். பிரேக் விட்டுருங்க. கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட்டர். அங்கே லெஃப்ட்டு போகணுன்னா இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு கொஞ்சம் பிரேக்கு மட்டும் விடுங்க. திருப்புங்க. மறுபடியும் ரைட்டில் போகணும். மறுபடியும் ஆமாங்க ஃபுல்லாக கிளச்சு திருப்பு மறுபடியும் கால்வாசி கிளச்சு. வேறு வழியே இல்லை. ஒரு வீலை ஏற்றி தான் ஆகணும். லெஃப்ட் அவ்வளோதான். அடிக்கணும். பேக்குன்னு பேக் பாட்டு வந்துட்டுருக்கான். போகலாம். இப்போ ஹெட்செட் யூஸ் பண்ணி மேலில் போயிடலாம். ஏன் முத்த அவங்க உன்னை முறைச்சாங்க 2 பேரும்? வண்டியில் உட்காந்துருக்காங்க. பார்க்கல நீ? என்ன முறைச்சாங்க? அப்புறம் நீ தெரிஞ்சவங்களா? உண்மையை சொல்ல முத்த. ஹார்ன் அடிக்கணும். சென்டரில் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இது இப்போது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறதுனால இண்டிகேட் ரைட் ஏற்றிடுறோம். ஆமாம். ஒரு மாதிரி லைட்டாக ஹைட்டாக இருந்துச்சுனாலும் ஒரு சைடு ஏறிதான் இறங்கணும். அப்போ தான் நம்ம வண்டி ஈஸியாக இல்லாட்டி மாட்டிக்கும். கீழே அடி வாங்கி ரைட்டில் போயிடலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் திருப்பிக்கலாம். பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. கிளச்சை கால்வாசி ஸ்டார்ட் பண்ணி கால்வாசி பிரேக் விட்டுருங்க. அவ்வளோ கால்வாசி தான் போதும். அட்டி போட்டுக்கிறது எப்படின்னு முன்னாலேயே 3 சீட்டு பின்னால் ஃபுல்லு. அதுவாக மட்டும் இன்னும் ஏற்றத்தான் நின்றுக்கிறார். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு திருப்பி ஃபுல்லாக கிளச்சு வண்டி மாற்றி கால்வாசி நேராக போய் ரைட்டில் திரும்பினா நேராக புதூர் பெரிய பஸ் ஸ்டாப் போகிறோம். சரி. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. நம்ம ரோடு இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுங்கள். நம்ம தான் குறுக்க வந்து போக போகிறோம் கண்ணண்ணா. நம்ம அப்படியே வந்து டக்குன்னு போகக்கூடாது கண்ணண்ணா. இப்போ 2 பக்கம் பார்த்துக்குங்க. கிளியராக இருக்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்பிக்கிங்க. இல்லைண்ணா அது வண்டி ஆஃப் ஆன் பண்ணுங்காட்டி ஓகேண்ணா. கிளச்சிலேருந்து கால்வாசி கால்
மாற்றிக்கலாம். நம்ம ரோட்டில் போகலாம். வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில நேரம் ஓடிடும், ஒரு சில நேரம் ஆஃப் பண்ணிடும். அவரை விட்டு வெளியே வந்துடலாம் பாவம். சரி பண்ணி அதனால தான் அங்கே யூட்டன் போடும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணதுனால ஆஃப் ஆகாமல் இருந்தது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நேரம் போகலாம். நேர் கடைசி போயிடலாம். சரி கடைசி போய் புதுப்பேரி பஸ் ஸ்டாப்பு லெஃப்ட்டு திருப்பினோம்னா இந்த கருப்பட்டி காப்பி கடைக்கிட்ட ஓரமாக நிறுத்திட்டு பாவம் முத்தான் ஒரு 1 மணி நேரம் மடியில் உட்காந்துக்கிறான். சரிங்களா? சரி, அவனுக்கு ஒரு ரவுண்டு கொடுத்து இறக்கி விட்ருவோம். ஸ்லோ. இங்கே வண்டி குறுக்க வரும், ஹார்ன் அடிக்கணும், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கல. எப்படி வந்தார் பாருங்க புலிக்குட்டி, பார்த்தீங்களா? காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட். நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணா. ஆனால் நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். அந்த எஃபெக்ட் எனக்கு இதெல்லாம் தேவையா? நேராக 8 கிலோமீட்டர் கூப்பிட்டு போயிட்டு போயிட்டு வாங்க. மறுபடியும் இன்னும் 2 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்துட்டு போயிட்டு வாங்க. வேறு லெவலில் வண்டி ஓட்டுறீங்கன்னு கையை தட்டிக்கிட்டு இறக்கி விட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் கண்ணா? நல்லா ஓட்டிட்டவங்க நம்பிக்கையில் நானும் போயிடுவேன். அப்படி ஓட்டும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை வந்துடும். ரைட்டு, நம்ம இவ்வளோ நல்லா ஓட்டுறோமா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். பட் அது இல்லை, நிறையா உள்ள ஆழ வரையும் கடல் ஆழ வரையும் போனால் தான் எவ்வளோ ஆழம்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி. 20 வருஷம் ஆச்சு நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு. பட் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரை விட்டு வெளியே வந்தாங்க. விட்டு வெளியே வரும். அவர் விட்டு வெளியே வரும். ஒரே ஓட்ட ஓடிடலாம், டக்குன்னு ஓடிடலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இப்போ பிரேக் விட்டுருங்க. ஆஃப் கிளச். மைல்டாக எக்ஸிலேட். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு நிற்கிறாங்களா? நம்ம ரோடு திருப்பு. அவ்வளோதான், சரி பண்ணி நம்ம ரோட்டில் நம்ம போயிட்டா அவங்க வாட்டுக்கு அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. போகலாம். போகலாங்க. டக்குன்னு 4வது கீர் போடுறீங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. இந்த சிக்கன் கடையிலே நிறுத்திக்கலாம், அங்கே வெயிலாக இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே மீதி மிதிச்சுன்னா நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டாங்க. கால் எடுத்து முத்தே போகலாமா? முத்தே